السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்பார்ந்தவர்களே, கடந்த வகுப்பிலே நாம் உலு செய்யக்கூடிய முறைகளை பார்த்தோம். இன்றைய வகுப்பிலே இந்த உலுவுடைய விடயத்திலே சில மனிதர்கள் விடக்கூடிய தவறுகளை பற்றி பார்ப்போம். அதில் முதலாவது, வாய் கொப்பளிப்பது, நாசிக்கு தண்ணீர் செலுத்துவதை சிலர்கள் விட்டு விடுவார்கள். இது கட்டாயம் என்பதை லஜ்னத்துல் இஃப்தா, அதாவது ஃபத்வா கொடுக்கக்கூடிய அந்த நிறுவனம் வழங்கி இருக்கக்கூடிய ஃபத்வாவை பார்ப்போமானால், இந்த வாய் கொப்பளித்தலும் நாசிக்கு தண்ணீர் செலுத்துவதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல்களில் உள்ளதாக இருக்கிறது. எனவே முகத்தை கழுவுகின்ற போது யார் இந்த நாசிக்கு தண்ணீர் செலுத்துவதையும் வாய் கொப்பளிப்பதையும் விட்டு விடுகிறார்களோ அவர்களுடைய உலு செல்லுபடியாகாது என்று அந்த ஃபத்வாவிலே நாம் பார்க்கலாம். எனவே வாய் கொப்பளிப்பதை விடுவதும் நாசிக்கு தண்ணீர் செலுத்துவதை விடுவதும் ஒரு தவறாக இருக்கிறது. அவைகளை செய்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, கைகளை கழுவுகின்ற போது மணிக்கட்டை கழுவாமல் விட்டு விடுவது. அதாவது ஆரம்பத்திலே கழுவி விட்டோமே என்று எண்ணி இரண்டு கைகளையும் கழுவும் போது விட்டு விடுவது, இது தவறான ஒரு விடயம். இரண்டு கைகளை கழுவுகின்ற போது மணிக்கட்டுகளையும் சேர்த்துத்தான் கழுவ வேண்டும். இது இவ்வாறு மணிக்கட்டுகளையும் அந்த கைகளுடன் சேர்த்து கழுவுவதுதான் கட்டாயமாக இருக்கிறது. முதலாவதாக மணிக்கட்டை கழுவுவது முஸ்தஹப்பாக இருக்கிறது. இரண்டாவது கைகளுடன் சேர்த்து கழுவுவது கட்டாயமாக இருக்கிறது. அதே போன்று சோம்பேறித்தனம் அல்லது பொடுபோக்கின் காரணமாக அல்லது கவனையினத்தின் காரணமாக முழங்கையை கழுவாமல் விட்டு விடுவது, அல்லது கரண்டை கால்களை கழுவாமல் விட்டு விடுவது, அல்லது பாதத்தின் பின்பகுதியை கழுவாமல் விட்டு விடுவது, இது ஒரு தவறான விடயமாக இருக்கிறது. முழங்கை கழுவப்பட வேண்டும், இரண்டு கரண்டை கால்களும் கழுவப்பட வேண்டும், அதே போன்று காலின் பிற்பகுதியும் கழுவப்பட வேண்டும். இதனை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அதாவது அந்த காலின் பிற்பகுதியை கழுவாமல் விடக்கூடிய நிலையை பற்றி கூறுகின்ற போது அது நரகத்தில் இருக்கும் என்று கூறிவிட்டு சொன்னார்கள், அஸ்பிகுல் வுதுஆ, அந்த வுதுவை பரிபூரணமாக செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனை பார்க்கின்றார்கள். அவருடைய காலின் பிற்பகுதியிலே ஒரு நகத்தின் அளவுக்கு, ஒரு விரலின் அளவுக்கு தண்ணீர் படாமல் இருந்ததை கண்ட நபி அவர்கள், இர்ஜி ஃபஅஹ்சின் வுதுஅக், நீ திரும்பி போய் உனது வுதுவை அழகான முறையிலே செய்வாயாக என்று நபி அவர்கள் வழிகாட்டினார்கள். அதே போன்று இன்னும் ஒரு மனிதர் தொழுது கொண்டிருக்கிறார். அவருடைய கால் பகுதியிலே ஒரு திர்ஹம் அளவுக்கு தண்ணீர் படாமல் இருக்கிறது. இந்த மனிதரை கண்ட நபி அவர்கள் அந்த மனிதனை அழைத்து, நீ வுதுவை மீண்டும் வுது செய்து தொழுகை நிறைவேற்றுவாயாக என்று வழிகாட்டினார்கள். அதே போன்று வுதுவிலே விடக்கூடிய தவறுகளில் ஒன்றுதான் அதிகமாக செய்வது. அதாவது வுதுவுடைய உறுப்புகளை 3 முறைக்கு மேல் அதிகமாக செய்வது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. அந்த 3 முறைக்கு மேலால் செய்வது சுன்னாவுக்கு, நபியுடைய வழிகாட்டலுக்கு மாற்றமாக இருக்கிறது. அதே போன்று வுதுவிலே விடக்கூடிய தவறுகளில் ஒன்றுதான் இஸ்ராஃப் செய்வது, அதாவது வீண் விரயம் செய்வது. தண்ணீரை பயன்படுத்துவதிலே அளவுக்கு அதிகமாக வீண் விரயம் செய்வது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற போது, வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், நீங்கள் வீண் விரயம் செய்ய வேண்டாம், அல்லாஹ் வீண் விரயம் செய்யக்கூடியவர்களை விரும்ப மாட்டான் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. எனவே வுதுவிலே விடக்கூடிய தவறுகளை பார்ப்போமானால், வாய் கொப்பளிக்காமல் விட்டுவிடுவது, நாசுக்கு தண்ணீர் செலுத்தாமல் விட்டுவிடுவது, இவைகள் இரண்டும் செய்யப்பட வேண்டும். இரண்டாவதாக, 2 கைகளை கழுவும் போது மணிக்கட்டுகளை கழுவாமல் விட்டுவிடுவது. மூன்றாவதாக, கவனையினத்தின் காரணமாக முழங்கைகளையும் கணுக்கால்களையும் பாதத்தின் பின்பகுதிகளையும் கழுவாமல் விட்டு விடுவது. நான்காவது, கழுவுதலிலே அதிகமாக, அளவுக்கு 3 முறைக்கு மேலால் அதிகமாக செய்வது. ஐந்தாவது, தண்ணீரை பயன்படுத்துகின்ற போது வீண் விரயம் செய்வது. இவைகள் அனைத்தும்
உதுவிலே விடப்படக்கூடிய தவறுகளாக இருக்கிறது. எனவே இது போன்ற தவறுகளை தவிர்த்து முறையாக நபி அவர்களுடைய வழிகாட்டலுக்கு உட்பட்ட முறையிலே உது செய்வதற்கு முயற்சிப்போமாக. வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் முறையாக நிறைவேற்றுவதற்கு அருள் புரிவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.